இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சேகருக்கு மரண தண்டனை அளிக்கிறேன். ஹலோ, நான் விட்டல் பேசுறேன். பேர் எனக்கு தெரியடா மடையா. ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சு அத சொல்லு. அந்த ஜட்ஜ் ராமபிரகாஷ் நம்ம சேகருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டார் சார். பாவம், தாத்தாவோட கோபத்தினால பேத்தி போட்டோவா ஆயிட்டா. சத்தியம் தர்மம்னு பேசி பேசி வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களா மிஸ்டர் ராம் பிரகாஷ்? சத்தியம் மவுண்ட் ரோட்ல தியேட்டர் ஆயிடுச்சு, தர்மம் அங்க படமா ஓடிக்கிட்டு இருக்கு. பையன் யாருன்னு தெரியுதா? ஹேங் ஹிம் டில் டெத் ஜட்ஜ்மெண்ட் எழுதி நிப்பெல்லாம் உடைச்சிங்களே, சேம் இப்போ ரிலீஸ் ஆயிட்டான். நல்லதுக்கு போறனாலும் கெட்டதுக்கு போய் விசாரிக்கணும், அதுதானே தமிழர் பண்பாடு. புறப்படுவோமா? சாவு வீட்டுல போகும்போது சொல்லிக்க கூடாது. அங்கிள் பொக்கே நீயே கொடு. சத்யம் தர்மம் அவரும் போது சம்பவாமி யுகே யுகே, நீதி நேர்மை தவறும் போது சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே. என் பேத்திக்கு நான் வச்ச கொள்ளி அணைஞ்சு போச்சு. ஆனா அவர்களுக்கு நான் வைக்க போற கொள்ளி நெருப்பா என் இதயத்துக்கு அடியில எரிஞ்சுகிட்டு இருக்கு. நீதிபதியாயிருந்து கொடுக்க முடியாத தண்டனையே சாதாரண மனிதனாயிருந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீதியை காப்பாத்துறதுக்காக என் குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு நான் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தேன். ஆனா பணத்தை காப்பாத்துறதுக்காக நீதியை அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு இன்னொரு ஜட்ஜ் அவனை விடுதலை பண்ணிட்டான். அன்னையில இருந்து என் நாக்காளி மேல உள்ள மரியாதையே எனக்கு போயிடுச்சு. எத்தனையோ குற்றவாளிகளை நான் தண்டிச்சிருக்கேன், ஆனா இந்த குற்றவாளி என்ன தண்டிச்சிட்டான். உனக்கு எனக்கு பந்தம் இருக்கு. இந்த விஷயத்துல எதிரி தான் என்னுடைய எதிரி. ஆயுள் கைதிக்கு அனைவரும் பேர் இருக்காங்க, என்ன மட்டும் எதுக்காக சூஸ் பண்றீங்கன்னு கேட்டியே. பஞ்சபாண்டவர் 5 பேர் இருக்கா, அர்ஜுனனை மட்டும் எதுக்காக கண்ணன் சூஸ் பண்ணா? கண்ணனுடைய டாக்டிக்ஸ் அர்ஜுனனுக்கு தான் புரியும். அர்ஜுனன் கிட்ட வேகம் இருந்தது, கண்ணன் கிட்ட விவேகம் இருந்தது. உன்னுடைய வேகமும் என்னுடைய விவேகமும் சேர்ந்தா குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரத்தை என்னடா நினைச்ச? யார எங்க வச்சு எப்படி மடக்கணும்ட்டு இப்ப நான் அவனுக்கு குருக்ஷேத்திரம் சொல்லி கொடுக்க போறேன். ராஜா ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று. நாம் நடக்கும் வழியிலே இருள் விலகுது,
நாம் நினைத்த நினைவுகள் இன்று பலிக்குது இணைந்து இன்று ஹே ராஜா ஒன்றானோம் இன்று இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று வேலி உனக்கு கிடையாது தாவி பறந்து விளையாடு வாசவலை விழுந்த போது பறவை பறக்க முடியாது காலம் கரம் அணைத்த கோலம் இரண்டு கரை பாலம் இணைந்து நின்றது நாளும் இணைந்திருந்து வாழும் இறைவன் தந்த கோலம் புவியை வென்றது இனிமேலே பாடு புதுராகம் நானும் நீயும் ஏது பிரிவினை வேதமில்லை இல்லை மனக்கவலை ஹே ராஜா ஒன்றானோம் இன்று இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று பார்வை கருணை மழை சிந்தும் பழகும் தமிழும் புது சந்தம் பாதி வழியில் வந்த பந்தம் தேவன் எனக்கு அளித்த சொந்தம் யோகம் எனக்கு ஒரு யோகம் மனதில் உள்ள பாரம் மறைந்து விட்டது வானம் வரை பறந்த நானும் வழியில் துணை நீயும் இணைய கண்டது தடையேதும் இல்லை மனம் வெள்ளை நானும் நீயும் ஏது பிரிவினை வேதமில்லை இல்லை மனக்கவலை ஹே ராஜா ஒன்றானோம் இன்று இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று நாம் நடக்கும் வழியிலே இருள் விலகுது நாம் நினைத்த நினைவுகள் இன்று பலிக்குது இணைந்து இன்று ஹே ராஜா ஒன்றானோம் இன்று இனி நாம் தானே ரெண்டல்ல ஒன்று
சார் உங்க குதிரை வரலையா? வந்துச்சு, கடைசியில வந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐ அம் ஃப்ரம் லண்டன். ஓ, லண்டன். பியூட்டிஃபுல் சிட்டி சார். பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். உழைக்கிறதுக்காக போனது லண்டன். யுவர் நேம் ப்ளீஸ்? இந்தியால இருக்கும்போது ஆஃப் பாயில் ஆரம்பம் சொல்லுவாங்க. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஃப் பாயில் ஆலிவர்னு பேரை மாத்திக்கிட்டேன். கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டேன். ரெண்டு பேருக்குமே ஒரே நம்பர் தான் சார் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க வந்த காரியம் சக்சஸ். ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? ரேஸ் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சார், லண்டன்ல இல்லாத ரேஸ் கோர்ஸா? லண்டன்ல ஓடாத குதிரைகளா? ஒண்ணு இல்ல சார், இந்த ரேஸில் தான் பொட்ட குதிரைங்க ஓடுறதா கேள்விப்பட்டேன். பணம் கட்டுறதான் கட்டுறான், பொட்ட குதிரைங்க மேல கட்டலாமேன்னு வந்திருக்கேன். என்ன சார், வயசான காலத்துல போய் பொம்பளை கப்பல எல்லாம் பேசிக்கிட்டு. எனக்கு அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு நினைக்கிறீங்க? தாடி மீசி எல்லாம் நினைச்சு போச்சு. என்ன வயசுன்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஓஹோ, தாடி மீசி வச்சுட்டா வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப எடுத்துரும்.